உலக தமிழ் சொந்தங்களே, திருச்சி டெய்ரி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ, ஸ்ரீரங்கம் கோவிலில் வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே தரிசனம் செய்ய இயலும் நம்பெருமாள் தாயார் சேர்த்தி சேவை வீடியோ தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாயார் சேர்த்தி சேவையை பார்த்தால் என்ன பலன் கிட்டும் என்பது குறித்து ஸ்ரீரங்கம் கோயில் தலைமை அர்ச்சகர் சுந்தர் பட்டர் கூறிய தகவல்களும் இந்த வீடியோ தொகுப்பில் அடங்கியிருக்கு. தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல. வாங்க தாயார் சேர்த்தி சேவையை தரிசிப்போம். தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோவில் அது திருவரங்கம் என திகழும் கோவில் இருக்காங்க. தீராத வினைகளை தீர்க்கக்கூடியது யாருன்னா சாட்சாத் சிவன் நாராயணன் ரங்கநாத சுவாமி தான். சாதாரணமா பெருமாள்கிட்ட போய் கேட்டா கொடுப்பார். ஆனா தாயாருடன் சேர்ந்து இருக்கும் போது ஒன்றை பத்தாக்குவார். நம்ம கோரிக்கை ஒன்னா இருந்தா கூட அதை 10 கோரிக்கையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியது பக்கத்துல மகாலட்சுமி ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியானவர். இந்த ஒரு நாள் இந்த சேர்த்தி உற்சவத்துல பெருமாளும் தாயாரும் இருக்கும் போது நமக்கு என்ன கேட்க நினைக்கிறோமோ நம்ம கேட்கறதையும் கேட்கலாம். நம்ம கேட்கறதுக்கு மேலே தரத்துக்கும் பக்கத்துல மகாலட்சுமியானவள் பக்கத்துல இருக்காங்க. அதனாலதான் நம்முடைய தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் என் அடியார்களார் இங்க வந்து பாக்கிறவா அத்தனை பேரையும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் சந்தோஷமா தன் அடியார்கள் என்று சொல்வதில்லை. அப்படி இருக்கும் போது அப்படியாப்பட்ட தாயார் பெருமாளை மண்ணுடைய வீரனுக்கு திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்க கண்ணியும் என்றுகளோ இமைக்கும் நாளர். இந்த பெருமாளும் தாயாரும் சேர்ந்து என்னைக்கு என் கண் இமைக்கிறது அன்னையே கூறுனர். அப்படியாப்பட்ட ஒரு திவ்ய தேச சம்பந்தத்துல இந்த கோலாகலமான நாள்ல சேவிக்கிற அத்தனை பேருக்கும் இங்க வந்து சேவிச்சா மட்டும் இல்ல, நீங்க எங்க இருந்து ரங்கநாத சுவாமி கை கூப்பினாலும் அதற்கு உண்டான நிகரில்லாத ஒரு சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதுதான் திருவரங்க திவ்ய தம்பதிகள். பரிபூர்ண அனுகிரகத்தோட எல்லாருக்கும் எல்லா க்ஷேமங்களும் கிடைக்கணும்னு இந்த சேர்ந்திருக்க நாள்ல அதிகங்களும் பிரார்த்திச்சுக்கிறோம். பங்குனி உத்தரத்தில் பாவைகள் சொல்லிட்டான். பங்குனி உத்தரத்துலாம் பெரிய பிராட்டியார் வந்துச்சார். அதாவது இந்த கோவில் இந்த பங்குனி உத்தரமே ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு ஆரம்பித்து உத்தரத்து அன்னைக்கு முடியும். பங்குனி உத்தரம் சிவன் கோயில் மட்டும் இல்லை, பெரிய பிராட்டியார் அவதாரத்தினமே மகாலட்சுமி அவதாரத்தினமே வந்து உத்தரம் தான். சோ அந்த நல்ல நாள்ல ரோகிணி நட்சத்திரத்துக்குரிய பெரிய பெருமாளும் உத்தரத்துக்குரிய பெரிய பிராட்டியாரும் சேர்ந்து இருக்கிறதா சேர்த்தி சேவைன்னு சொல்லுவோம். அதனால உத்தரத்துல சேவிக்கிற அத்தனை பேருக்கும் எல்லா க்ஷேமங்களும் கிடைக்கும்.
தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோவில் அது திருவரங்கம் என திகழும் கோவில் இருக்காங்க. தீராத வினைகளை தீர்க்கக்கூடியது யாருன்னா சாட்சாத் சிவன் நாராயணன் ரங்கநாத சுவாமி தான். சாதாரணமா பெருமாள்கிட்ட போய் கேட்டா கொடுப்பார். ஆனா தாயாருடன் சேர்ந்து இருக்கும் போது ஒன்றை 10 ஆக்குவார். நம்ம கோரிக்கை ஒன்னா இருந்தா கூட அதை 10 கோரிக்கையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியது பக்கத்துல இருக்க மகாலட்சுமி ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியானவர். இந்த ஒரு நாள் இந்த சேர்த்தி உற்சவத்துல பெருமாளும் தாயாரும் இருக்கும் போது நமக்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம கேட்கறதையும் கேட்கலாம். நம்ம கேட்கறதுக்கு மேல தரத்துக்கும் பக்கத்துல மகாலட்சுமியானவர் பக்கத்துல இருக்காங்க. அதனாலதான் நம்முடைய தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் என் அடியார்களார் இங்க வந்து பாக்கிறவா அத்தனை பேரையும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் சந்தோஷமா தன் அடியார்கள் என்று சொல்வதில்லை. அப்படி இருக்கும்போது அப்படியாப்பட்ட தாயார் பெருமாளை மண்ணுடைய வீரனுக்கு திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்க கண்ணியும் என்றுகளோ இமைக்கும் நாளினர் இந்த பெருமாளும் தாயாரும் சேர்ந்து என்னைக்கு என் கண் இமைக்கிறது அன்னையே கூறுனர். அப்படியாப்பட்ட ஒரு திவ்ய தேச சம்பந்தத்துல இந்த கோலாகலமான நாள்ல சேவிக்கிற அத்தனை பேருக்கும் இங்க வந்து சேவிச்சா மட்டும் இல்ல, நீங்க எங்க இருந்து ரங்கநாத சுவாமி கை கூப்பினாலும் அதற்கு உண்டான நிகரில்லாத ஒரு சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதுதான் திருவரங்க திவ்ய தம்பதிகள். பரிபூர்ண அனுகிரகத்தோட எல்லாருக்கும் எல்லா க்ஷேமங்களும் கிடைக்கணும்னு இந்த சேர்ந்திருக்க நாள்ல அடியவங்களும் பிரார்த்திச்சுக்கிறோம். பங்குனி உத்தரத்தில் பாவைகள் சொல்லிட்டான். பங்குனி உத்தரத்துல பெரிய பிராட்டியார் வந்துச்சா. அதாவது இந்த கோவில் இந்த பங்குனி உத்தரமே ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு ஆரம்பித்து உத்தரத்து அன்னைக்கு முடியும். பங்குனி உத்தரம் சிவன் கோயில் மட்டும் இல்ல, பெரிய பிராட்டியார் அவதாரத்தினமே மகாலட்சுமி அவதாரத்தினமே வந்து உத்தரம் தான். சோ அந்த நல்ல நாள்ல ரோகிணி நட்சத்திரத்துக்குரிய பெரிய பெருமாளும் உத்தரத்துக்குரிய பெரிய பிராட்டியாரும் சேர்ந்து இருக்கிறதா சேர்த்தி சேவைன்னு சொல்லுவோம். அதனால உத்தரத்துல சேவிக்கிற அத்தனை பேருக்கும் எல்லா க்ஷேமங்களும் கிடைக்கும்.